வணக்கம். உலக நாட்டில் எங்கேயாவது அந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களை கொலை செஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? உதாரணத்துக்கு இப்போ அமெரிக்காவில் ஜார்ஜ் வாஷிங்டனோ அல்லது சவுத் ஆப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா, ஹோசிமின், இல்லை கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோ, இப்படி அந்த நாட்டுக்காக போராடின தலைவர்களை கொலை செஞ்சு எங்கேயாவது நம்ம பார்த்துருப்போமா, கேள்விப்பட்டிருப்போமா? ஆனால் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக 32 வருஷம் தொடர்ந்து போராடின மகாத்மா காந்தியை RSS ஹிந்து சபை பிளான் பண்ணி நாத்துராம் கோட்சேன்ற ஒரு கேவலமான, அதாவது கலைஞர் ஸ்டைல்ல சொல்லணும்னா உத்தமர் காந்தியின் உயிரை குடித்த ஊதாரி பாப்பான் அப்படி கொலை செஞ்சிருக்காங்க. அதாவது வெள்ளக்காரன் கூட காந்தி எதுவுமே செய்யல. ஆனா RSS இந்து மகாசபாக்காரன் எவ்வளவு மோசமான ஒரு அயோக்கியம் பாருங்க. இவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுநர் ரவியோ அண்ணாமலையோ அந்த கொள்கையை பின்பற்றுறவங்க தர்மம், நியாயம், நீதி அப்படின்னு இந்த ஆளுநர் ரவியெல்லாம் இன்னைக்கு போய் கிளாஸ் எடுக்கிறாருல. ஏன்டா, அதாவது காந்தியை கொலை செஞ்சதுங்கிறது எப்படி தெரியுமா? பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குன அப்பாவை சங்கர்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த அளவுக்கு இவங்க கேடு கட்டவங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல்னு இவங்க சொல்றாங்க பாருங்களேன். இவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க மேல அக்கறை இருக்குமா? அப்படி இவங்க நிஜமாவே அவங்களோட வீரத்தையும் தியாகத்தையும், சுபாஷோட வீரத்தையும் தியாகத்தையும் மதிக்கிறவங்களா இருந்தா அவர் உயிரோட வாழ்ந்த காலத்துல அவர் கூட நின்று இருக்கணும்ல. அப்படி இவங்க தலைவருக்கு எவனுமே நின்றதில்லை. கோல்வால்கர் நின்றுப்பாரா, இல்ல ஹெட்கேவர் நின்றுப்பாரா, அப்புறம் யார் சாவர்கர், இவங்க எவனுமே நம்ம சுபாஷ் சந்திர போஸ் கூட எல்லாம் நிக்கவே இல்லை. சர்தார் வல்லபாய் பட்டேலும் இவங்க அன்னைக்கு மதிச்சதே கிடையாது. இன்னைக்கு ஏன் அப்படின்னா காந்தி மேல காண்டு அதுக்காக இவங்களை தூக்கி பிடிக்கிறாங்க. இதுல RSSக்கு இன்னும் என்ன ரொம்ப வெறுப்புனா, காந்தியை கூட கொலை செஞ்சுட்டாங்க. ஆனா தந்தை பெரியார அவங்களால ஒண்ணுமே, அவர் கெண்ட காலை கூட டச் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அடிச்ச அடி அப்படி. அதாவது தந்தை பெரியார் பாத்தீங்கன்னா அந்த திராவிட தத்துவம் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க. நம்ம கழக தலைவரை ஏன் இந்தியா முழுக்க இன்னைக்கு சொல்றாங்க, அதாவது தமிழ்நாட்டுல திராவிட மண்ணில் நரேந்திர மோடிக்கு ஒத்த சீட்டு கூட ஜெயிக்க விடாத அளவுக்கு ஒரு மாவீரனா, திராவிட வீரனா, தமிழ் வீரனா நிக்கிறாப்ல. அப்படி தமிழ்நாடு அவ்வளோ அசால்ட்டாலாம் அவங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே பண்ணிட முடியாது. அதனாலதான் எப்படி RSS அன்னைக்கு நாத்துராம் கோட்சேவை அனுப்பிச்சு காந்தியை கொலை செஞ்ச ட்ரை பண்ணுச்சோ, அது மாதிரி நம்ம தந்தை பெரியார் 50 வருஷம் கழிச்சு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் 50 வருஷம் கழிச்சு இன்னைக்கு சீமான் மாதிரியான ஒரு கைக்கூலியை அனுப்பி பெரியார் புகழை கெடுத்துடணும், அவரை ஒழிச்சிடணும் ட்ரை பண்ணுது. சீமான் மாதிரி இன்னும் 1000 கைக்கூலி தற்கூரிகள் அடிமை, RSS அடிமை வந்தாலும் பெரியார் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா தமிழ்நாடு திராவிட மண். RSS சங்கி அடிமைகளே புரிஞ்சுக்குங்க இதை, சரியா?